பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷம். எல்லாம் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவளாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் இயேசுவனிடத்தில் வரலாம், வேண்டிக் கொள்ளலாம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவரே சொல்லுகிறார், வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன். நீ வேறு மதம், வேறு இனம், வேறு மொழி அப்படிலாம் இயேசு யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். அவர் முழு உலகத்தையும் சிருஷ்டித்தவர், எல்லாரையும் உண்டாக்கின தேவன். அவர் தான் உங்களை சிருஷ்டித்தவர். அவரால் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதன்கணுமா என்னை ஏதாவது வருத்தி கொண்டு நான் நாள்மோடிக்கு ஏதாவது நடந்து வரணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு விசுவாசித்து ஜெபித்தால் போதும். விசுவாசத்தோடு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இயேசு அற்புதம் செய்திருவார். அது எப்படிங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சில சாட்சிகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதே மாதிரி நிகழ்ச்சியை பார்த்து பிரார்த்தனை பண்ணி அற்புதம் பெற்றுக்கொண்டவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன சாட்சியை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 2 சாட்சியை வீடியோவிலேயே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பார்த்துட்டா உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சிடும். சரி, முதலாவது சாட்சி சகோதரி தேவசித்ரா, விழுப்புரத்திலிருந்து சகோதரி தேவசித்ரா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் இயேசுவை அறிந்தவள். என்னுடைய கணவர் இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவர். திருமணத்திற்கு பின்பு என்னுடைய கணவர் என்னிடம் அதிகமாக கோபப்பட ஆரம்பித்தார். அதிகமாக சண்டையிடுவார், அடிக்கடி அடிப்பார், வித்தியாசமாக என்னிடத்தில் நடந்து கொள்வார். அவருடைய தெய்வத்தை வணங்கவும் அதற்கு பணிவிடைகளை செய்யவும் என்னை வற்புறுத்துவார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் என்னை ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு போவார். ஒரு நாள் கூட என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. கண்ணீரோடும் வேதனையோடும் தான் என்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு வந்தேன். நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் கணவரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக இயேசுவிடம் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். நீங்கள் கொரோனா காலத்தில் ஆரம்பித்த ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை ஆரம்பத்தில் இருந்தே பார்த்து கொண்டு வந்தேன். நான் வீட்டில் நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அதில் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் பேசும் வார்த்தைகள் என் கணவரை தொட்டது. என் கணவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தார். நிகழ்ச்சியின் மூலம் இயேசுவை குறித்து நன்றாக அறிந்து கொண்டு அவரும் ரட்சிக்கப்பட்டார். அதன் பின்பு அவருடைய சுபாவம் முற்றிலுமாக மாறிவிட்டது. இப்பொழுது ஒரு நாள் கூட என்னிடத்தில் கோபப்படுவதோ சண்டையிடுவதோ என் அடிப்பதோ கிடையாது. என்னிடம் மிகுந்த அன்போடு நடந்து கொள்கிறார். வீட்டில் இருந்த இயேசுவுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் அவரே வீட்டை விட்டு அகற்றிவிட்டார். தினமும் வேதம் வாசித்து ஜெபிக்கிறார். இப்பொழுது எங்கள் வீட்டில் எப்பொழுது மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கிறது. ஜெபத்தை கேட்டு என் கணவரை சாந்தமுள்ள மனிதராக மாற்றி எங்கள் குடும்பத்தில் நிறைவான சந்தோஷத்தை சமாதானத்தை தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பார்த்தீங்களா, உங்கள் கணவர் ஒருவேளை ரட்சிக்கப்படாதவராக, ஒருவேளை சில பாவ பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் கூட, உங்களை ஒருவேளை மதிக்காமல் நடந்தால் கூட, ஒரு மனைவியாக கணவருக்கு கீழ்ப்படியணும், நேசிக்கணும், அவருக்காக செபிக்கணும். நீங்கள் பதிலுக்கு பேசி சண்டையிட்டு அந்த மாதிரி ஒரு கனீனமாக கணவரை நீங்கள் நடத்திவிடக்கூடாது. இந்த சகோதரி பார்த்தீங்களா, எவ்வளோ அன்பாக அந்த கணவரிடத்தில் நேசித்து கீழ்ப்படிந்து செயல்பட்டு அந்த ஜெபிச்சதுனால ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தார். அதே மாதிரி இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு அற்புதம் செய்வார். அடுத்து சகோதரி அனிதா மும்பையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. நான் 3 வருடமாக மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். வீட்டிற்குள் ஒரு உருவம் நடந்து செல்வது எனக்கு தெரியும். வீட்டிற்குள் இருக்கவே எப்பொழுதும் பயமாக இருக்கும். இந்த வீட்டில் இருக்காதே, போய்விடு என்றும், நீ தற்கொலை செய்து மரித்துவிடு என்றும் ஒரு அசுத்தாவி அடிக்கடி என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கும். எனக்கு சாப்பிட விருப்பமே இருக்காது. அப்படியே சாப்பிட்டாலும் உடனே வாந்தி வந்துவிடும். ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தாலும் கூட உடனே வாந்தி வந்துவிடும். இரவு முழுவதும் தூங்காமல் ஏன் அழுகிறேன் என்று தெரியாமலேயே
அழுது கொண்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் இருந்தால்தான் இந்த பிரச்சனை என்று சொல்லி எங்கள் அண்ணன் வீட்டிற்கு சென்று அங்கே தங்கியிருந்தோம். அங்கேயும் இந்த பிரச்சனை நீடித்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய சகோதரி ஒருவர் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை பற்றி கூறியதால் அந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம். மேலும் யூடியூபில் உள்ள உங்களுடைய செய்திகளை 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக கேட்க ஆரம்பித்தேன். உங்களுடைய செய்திகளை கேட்டு ஜெபிக்க எனக்குள் மாற்றம் வர ஆரம்பித்தது. இப்பொழுது எங்கள் வீட்டிற்குள் எந்த உருவமும் நடமாடுவது இல்லை. அசுத்தாவி இப்பொழுது என்னிடம் பேசுவதும் இல்லை. நான் நல்ல மனநிலையோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இருக்கிறேன். ஜெபத்தை கேட்டு 3 வருடமாக எனக்கு இருந்த மன அழுத்தம் மற்றும் பிசாசின் போராட்டத்தை நீக்கி பூரண விடுதலை தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு இதை நம்ப முடியாது. என்னங்க உருவம் நடக்குதுன்றாங்க, பேசுதுன்றாங்கன்னா அது உண்மை. இந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இல்லை, எத்தனை நூற்றுக்கணக்கான பேர் இந்த அனுபவத்தோட சாட்சி எழுதி விடுதலை பெற்றவங்க சொல்லி இருக்கிறாங்க. இது உண்மை. பிசாஸ் என்று ஒன்று இருக்கிறது. அது இப்படி கிரியை செய்யக்கூடியது. மனிதர்களை பயப்படுத்தி டிப்ரெஷனுக்குள்ளாக்கி தற்கொலைக்கு நேராய் நடத்தக்கூடியது. இதிலிருந்து விடுதலை பெறணுமானா ஒரே ஒரு வழி, இயேசு இயேசு இயேசு. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பிசாசை ஜெயித்தவர். தன் மரணத்தின் மூலமாய் பிசாசை ஜெயித்ததுனால இயேசுன்ற நாமத்துக்கு தான் பிசாசு பயப்படுவான். அதனால் நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இயேசுவின் பெயரை சொல்லி இயேசுவின் நாமத்தினால பிசாசே நீ என்னை தொடக்கூடாது, தொட முடியாது, என்னோட பேசாத அப்படின்னு சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்கள். அந்த இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் சொல்ல பிசாசின் கிரியை அழிந்து போகும். 3 வருஷமாக இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு இயேசுவை விசுவாசித்த போது விடுதலை. அடுத்தது சகோதரி சாந்தகுமாரி மைசூர்லேருந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். என்னுடைய கணவருக்கு 69 வயது ஆகிறது. கடந்த 2024 வருடம் அக்டோபர் மாதத்தில் திடீரென்று ஒரு நாள் அவருக்கு காய்ச்சல் வந்தது. 2 கைகளும் பெரிதாக வீங்கிவிட்டது. அதிகமாக வாந்தி எடுத்துக்கொண்டே இருந்தது. தலை தொங்கி மிகவும் ஆபத்தான நிலைமையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதித்த மருத்துவர், உங்கள் கணவருக்கு கேன்சர் உடல் முழுவதும் பரவிவிட்டது, இனி அவர் பிழைக்க வைக்க வாய்ப்பே இல்லை, வீட்டிற்கு அழைத்து சென்று விடுங்கள் என்று வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். வீட்டில் படுத்த படுக்கையாக என்னுடைய கணவர் இருந்தார். அவருடைய கைகளையும் கால்களையும் கூட அவரால் அசைக்கவே முடியாது. சரியாக சாப்பிட முடியாது. இரவு முழுவதும் தூக்கமே இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அக்டோபர் மாதத்தில் இருந்து ஜனவரி மாதம் வரை தொடர்ச்சியாக 4 மாதங்கள் தினமும் 4 மாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு ஜெபித்து கொண்டு வந்தேன். 4 மாதம் தினமும் ஒரு முறை ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. அதான் தொடர்ச்சியாக ஜெபிப்பார். தொடர்ச்சியாக விடாமல் பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபிப்பார். அங்குள்ள ஊழியர்கள் என் கணவருக்காக தினமும் பாரத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தார்கள். நானும் இயேசுவிடம் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். ஜெபிக்க என் கணவரின் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. அவராகவே படுக்கையிலிருந்து எழுந்து அமர ஆரம்பித்தார். அதன் பின்பு பிடித்து கொண்டே நடக்க ஆரம்பித்தார். அவருடைய வேலைகள் எல்லாம் அவரே பார்க்க ஆரம்பித்தார். இப்பொழுது நன்றாக சாப்பிடுகிறார், நன்றாக தூங்குகிறார், மாடிப்படி ஏறி இறங்குகிறார். இப்பொழுது அவர் முகம் கூட மிகவும் பிரகாசமாய் இருக்கிறது. ஜெபத்தை கேட்டு கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு இனி பிழைக்க வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் இருந்த என்னுடைய கணவரை பிழைக்க செய்த அற்புதர் இயேசுவுக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம். கேன்சர் வியாதியை ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். மனைவியினுடைய விடாத ஒரு ஜெபம், தொடர்ச்சியான ஜெபம். அதனால்தான் நீங்கள் ஒரு காரியத்துக்கு ஜெபிச்சிங்கன்னா பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் தொடர்ச்சியாக ஜெபிக்கணும், விடக்கூடாது. ஆண்டவரை தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க. ஆண்டவரை சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு காரியத்துக்காக ஒரு நாள் ஜெபிச்சுட்டு ஒரு வாரம் ஜெபிச்சுட்டு விட்டுறக்கூடாது. உங்களுக்கு ஜெப உதவி தேவைன்னா நம்முடைய ஜெப மையத்தில் 24 மணி நேரமும் டே அண்ட் நைட் ஜெபிக்கிற மக்கள் இருப்பாங்க. ஃபோனில் நீங்கள் பேசினா உங்கள் கூட சேர்ந்து ஜெபிப்பாங்க. வசனத்தை சொல்லி உங்களுக்காக இணைந்து அதை 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் அதை செய்வேன் இயேசு சொல்லியிருக்கிறார். உங்கள் கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிப்பாங்க. அதுக்கு இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டீங்கன்னா தமிழில் நீங்கள் பேசி ஜெபிக்கணும்னா முதல்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம்.
எனக்கு தமிழ் தெரியாதுங்க, ஆங்கிலத்தில் நான் பேசி ஜெபிக்கணும்னா அடுத்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே மாதிரி ஹிந்தியில் பேசணும், தெலுங்கு, கன்னடம், அது மாதிரி அந்தந்த மொழி உங்களுக்கு பேசி ஜெபிக்கிறதற்கு ஆட்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். இதற்கான ஜெபமைய 4 மாவடியில் இருக்குது, சென்னையில் இருக்கிறது, நம்ம வட இந்தியாவிலேயும் நாங்கள் அதை வச்சுருக்கிறோம். ஏன்னா பெங்களூரில் இருக்கிறது, அங்கேயும் ஒரு ப்ரேயர் மேன் இருக்குது. 3 இடத்துலையும் 24 மணி நேரம் ஆட்கள் இருப்பாங்க. ஏன்னா இரவு பகலாக ஜெபிக்க கேட்குறாங்க. நடுராத்திரியில் 2 மணிக்கெல்லாம் ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்து எங்கே போவாங்க? அந்த நேரத்தில் ஜெப உதவிக்கு ஜெப வீரர்கள் காத்திருக்கிறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ண உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பாங்க. அதுதான் அந்த ஜெபந்தான் கேன்சர் வியாதி இல்லாமல் பண்ணிவிட்டார் ஆண்டவர். பார்த்தீங்களா, பூரண சுகம். நீங்களும் விடாமல் தொடர்ந்து இயேசு இடத்துல ஜெபிங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கேன்சரை கூட இயேசுவால் குணமாக்க முடியும். எந்த வியாதியும் அவரால் குணமாக்க முடியும். நீங்கள் விசுவாசிங்க. அடுத்து சகோதரர் பிரகாஷ் குமார், திருச்சி. இவர் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கிறது பாருங்கள். நான் 20 வருடமாக புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். ஒரு நாளைக்கு 1 பாக்கெட் சிகரெட் புகைத்து விடுவேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த பின்னரும் இந்த பழக்கத்தை விட முடியாமல் மிகவும் போராடி கொண்டிருந்தேன். அநேக முறை நானாகவே இந்த பழக்கத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறேன். என் சுய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியாகவே முடிந்தது. நான் செய்வது பாவம், புகைப்பிடிப்பது தவறு என்று எனக்கு தெரிந்தும் என்னால் விட முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2024ஆம் வருடம் டிசம்பர் மாதம் நடைபெற்ற ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியில் ஜெப நேரத்தில் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறவர்கள் உங்களுடைய இருதயத்தில் கைகளை வைத்து உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் நான் என் பாவத்தை இயேசுவிடம் அறிக்கை செய்து என்னை முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். அதே நேரத்தில் என் மனைவியும் என் மனைவியின் தாயாரும் எனக்காக பாரத்தோடு ஜெபம் செய்தார்கள். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது என் இருதயம் சூடு ஆவதை, ஒரு நெருப்பு இருதயத்திலே பற்றி எறிவதை உணர்ந்தேன். அந்த நேரத்தில் இருந்து புகைப்பிடிக்க வேண்டுமென்ற எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது. இப்பொழுது கடந்த 3 மாதத்திற்கு மேலாக நான் புகைப்பிடிப்பதில்லை. புகைப்பிடிக்க வேண்டுமென்ற எண்ணம் கூட எனக்குள் வருவதில்லை. ஜெபத்தை கேட்டு 20 வருடமாக புகைப்பிடிக்கும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கின இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா, பாவம் மனிதனை அடிமையாக்கி விடும். நான் விட்டுருவேன், நான் நினச்சா விட்டுருவேன்னு சிலர் வீரமாக பேசுவாங்க. பாவத்தை அவ்வளோ ஈஸியாக விட முடியாதுங்க, அது உங்களை அடிமையாக்கி விடும். ஆனால் அவங்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரு தேவை. அவர் தான் இயேசு, மெய்யான விடுதலை தருகிறவர். விசுவாசத்தோடு நீங்கள் அவரை ஜெபித்தா அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அவர் விடுதலை தந்தால் மெய்யான விடுதலை, நிரந்தர விடுதலை. இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், அது மாதிரி போதை பழக்கங்கள், இது மாதிரி சில கெட்ட பழக்கங்கள் விட முடியலன்னு நினைக்கிறதுக்கு இன்றைக்கி ஜெபிக்க போகிறீங்க. இயேசு விடுதலை தரப்போகிறார். அடுத்தது சகோதரர் ஜான் பாலாஜி, சென்னை சேர்ந்த சகோதரர் ஜான் பாலாஜி. நான் தொழில் செய்து வருகிறேன். என்னுடைய தொழில் பார்ட்னராக 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் 2 பேருமே என்னுடைய தொழிலுக்கு எந்த முதலும் போடவில்லை. பழக்கத்தின் நிமித்தம் அவர்களை என்னுடைய தொழில் பார்ட்னராக வைத்திருந்தேன். மாத நியாயமாக அவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து கொண்டு வந்தேன். 6 வருடமாக எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. தொழிலும் நன்றாக போய்கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய தந்தை திடீரென்று மரித்து விட்டார்கள். அவர்கள் மரித்த துக்கத்தின் நிமித்தம் என் சரீரத்தில் பலவீனம் ஏற்பட்டு விட்டது. பலவீனத்தின் நிமித்தம் வீட்டில் இருந்த அந்த நாட்களில் என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்த 2 பேரும் என்னுடைய தொழிலையும் கம்பெனியில் இருந்த மிஷின்களையும் எடுத்துக்கொண்டு, இனிமேல் இது எங்களுடையது, உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த சூழ்நிலையில் கடந்த 2022ஆம் வருடம் மார்ச் மாதம் 4 மாடியில் நடைபெற்ற வியாபாரிகள் கூட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில் கலந்து கொண்டேன். அதில் நீங்கள் பேசிய வார்த்தைகள் எனக்கு மிகுந்த ஆறுதலை கொண்டு வந்தது. நான் என்ன சூழ்நிலையில் இருந்தேனோ அதற்கு ஏற்றாற்போல நீங்கள் இழந்து போனதை எல்லாம் திரும்பவும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீர்கள். அந்த வார்த்தைகள் எனக்குள் ஆறுதலையும் நம்பிக்கையும் கொண்டு வந்தது. விசுவாசத்தோடு ஜெபித்து விட்டு சென்றேன். மிகுந்த ஆச்சரியம், ஜெபித்து விட்டு சென்ற சில நாட்களிலேயே நான் இழந்து போன சரீர சுகத்தையும் இழந்து போன தொழிலையும் திரும்பவும் தந்து இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.
ஜெபத்தை கேட்டு நான் இழந்து போனதை திரும்பவும் தந்து என் ஆசீர்வாதத்தை இயேசுக்கே மகிமை செலுத்துகிறேன். பார்த்தீங்களா? இழந்து போன வேலையை இழந்து, சொத்துக்களை இழந்து, பொருளை இழந்து, நம்பின நண்பர்கள் பணமே போடலை, சரி நம் நண்பர்களுக்கு உதவியாக இருக்கட்டுமேனு பார்ட்னராக சேர்த்து கொண்டா ஏமாற்றுகிறவர்கள். அதனால தான் எந்த மனிதன் நம்பாதங்க. மனிதன் பணத்துக்காக மாறுகிறவன். பாருங்கள், ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆசீர்வதித்திருக்கிறார். அதே மாதிரி இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து விட்டார். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். நீங்கள் இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க, விசுவாசிங்க, அற்புதம் நடக்கும். சரி, இப்போ 2 சாட்சிகளை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதலாவது சகோதரர் அழகேசன் தரமணி, சென்னையில் தரமணின்ற இடத்துல இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையில் 35 வருஷ போராட்டத்தில் என்ன அற்புதம் நடந்துன்னு சொல்கிறாங்க, கேளுங்க. வருஷம் யோசித்து பாருங்க, எவ்வளோ கேட்டு 35 வருஷம் ஒரு பிசாசின் போராட்டத்தில் ஒரு தாய் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவங்க விடுதலைக்கு பிரயாசப்பட்டாங்க, லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணி. மந்திரவாதிகள், பிசாசு பிடிச்சாலே மந்திரவாதிகிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய பேர், இங்கே போனால் சரியாயிரும், அங்கே சரியாயிரும். அவங்க என்ன கேட்டால் ஆடு, கோழி, பட்டு சேலை, பட்டு வேஷ்டி. நீங்கள் யோசித்து பாருங்களேன், பிசாசு பிடித்திருக்க ஒரு ஆளுக்கு அது ஒரு அசுத்தாவி கஷ்டப்படுத்துது. அவங்களுக்கு விடுதலை வேணும், யார்கிட்ட போகணும்? கடவுள்கிட்ட போகணும், மெய்யான ஆண்டவர்கிட்ட போகணும். மந்திரவாதி கடவுளை வச்சா விடுதலை தரான்னு நினைக்கிறீங்க? மந்திரவாதி பிசாசுகளை அடக்கி வச்சிருக்கிறான். பலி செலுத்தி, இரத்த பலி செலுத்தி பிசாசுகளை வச்சு மந்திரவாதம் பண்ணுகிறான். ஒரு பிசாசால் இன்னொரு பிசாசை விரட்டி எப்படி விடுதலை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்தாலே உங்களுக்கு விளங்கிடும். ஆனால் இப்படியாவது விடுதலை கிடைக்கணும், நீ தப்பான இடத்துக்கு போய் பணம் தான் செலவு பண்ணது. பட்டு சேலை, பட்டு வேஷ்டி. கடவுள்னா அப்படி கேட்பாரா? நீங்களே யோசிங்க. இன்னும் எவ்வளவு நாள் இந்த அறியாமைக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வேதனைக்குள்ளே இருக்க போகிறீங்க? நீங்கள் சிந்தித்தாலே போதும். கடவுள்னா இப்படி கேட்பாரா? கொஞ்சம் யோசித்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கடவுளா இல்லையான்னு சொல்லி. நிறைய பேர் நம்புகிறாங்களே, நிறைய பேர் நம்புறதுனால அது சரியாக இருக்க முடியாது. அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் குடிக்கிறாங்க. 1.5 கோடி பேர் தமிழ்நாட்டில் டெய்லி குடிக்காரனா மாறிட்டாங்கன்னு நீதிபதியே வேதனையோடு சொல்லியிருக்கிறாரு. 1.5 கோடி பேர் குடிக்கிறதுனால குடி சரியாயிருமா? நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும், யோசிக்கணும். இயேசுகிட்ட வந்தால் அவர் ஒன்றுமே கேட்கல. ஆடுகள் கொண்டா, கோழி கொண்டா, பட்டு சேலை கொண்டா கேட்டாரா இயேசு? அல்லது நடந்து வா அப்படின்னு சொன்னாரா? விசுவாசம். இயேசு என்னுடையக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார், எனக்கு விடுதலை தருவான்னு விசுவாசித்தா போதும், உடனே விடுதலை. நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு சரியான ஒரு ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்க போனால் எத்தனை செக் பண்ணுறீங்க? செல்ஃபோனை காமின்றீங்க, அதில் எத்தனை ஜிபி இருக்கும், கேமரா இருக்கட்டும், அது எத்தனை பிக்சல், எல்லாம் பார்த்து தானே செல்ஃபோன் வாங்குறீங்க. ஒரு தூரப்போட 2-3 வருஷம் பயன்படுத்திட்டு தூரப்போட செல்ஃபோனுக்கு இவ்வளோ கவனம் செலுத்துறீங்களே. நான் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்ட, அவருக்கு பரிசுத்தம் இருக்குதா? அவர் பரிசுத்தம் உள்ளவரா? அன்புள்ளவரா? நீதி உள்ளவரா? அவர் யாருக்கு என்ன செய்திருக்கிறார்? என்னுடைய விடுதலைக்காக அவர் ஏதாவது செஞ்சுருக்காரா? நீங்கள் யோசிக்க வேண்டாமா? கேட்க வேண்டாமா? உங்களுடைய அறியாமை தான் பிசாசு பயன்படுத்துகிறான். கொஞ்சம் யோசிங்க, இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இவர் கடவுளாக இருக்க முடியுமாங்க? இவருக்கு எத்தனை பொண்டாட்டிங்க? இவர் பரிசுத்தமாக இருக்காருங்க? இவர் பரிசுத்த பேர் என்ன பேசியிருக்கிறாருங்க? இவர் மக்களுக்கு என்ன நன்மை செய்திருக்காருங்க? கேளுங்க, நீங்களே கேளுங்களேன். அவர் ஜனங்களுக்காக என்ன செய்த, கடவுள் ஜனங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறார்? இயேசுவை பற்றி சொன்னால் ஜனங்களுக்கு செய்த அற்புதங்கள் ஏராளம். மக்கள் மேல் அன்பும் மனதுருக்கத்தோட பிசாசிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, ஜனங்களுக்கு நன்மை, ஜனங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்தார். இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். நீங்களே வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். தயவுசெய்து கொஞ்சம் யோசிங்க. இன்னும் எவ்வளவு நாள் அறியாமைக்குள்ளே சிக்கி இருப்பீங்க? அதனால் உங்கள் வாழ்க்கை தான் பாதிக்கப்படுகிறாரு, பணம் வேஸ்ட் ஆகிறாரு இல்லை? கொஞ்சம் கவனிங்க. அடுத்து ஒரு சகோதரி ஜோஸ்பின் காஞ்சிபுரத்தில் படப்பம் என்கிற இடத்துலேருந்து அவங்க சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு கேட்கலாமா? அவங்க சொல்லிட்டு கேளுங்க. 11 வருஷம் நிந்தை, வேதனை. பாருங்கள், சமுதாயமே குழந்தை இல்லைன்னா அவங்க ஏற்கனவே குழந்தையில் வேதனையில் இருக்காங்க. இவங்க வேறு சேர்ந்து காயப்படுத்தி ஆட்களை கொன்னுருவாங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த நாளில் ஒரு கண்ணீரோட வேதனையோட எனக்கும் ஒரு அற்புதம் நடக்காதான்னு காத்திருக்கீங்களா? இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்வார். நீங்களும் கணவன் மனைவி சேர்ந்து செபிங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வதை நீங்கள் காண்பீங்க.
சரி, இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். 5 நிமிஷம் உங்களுக்கு ஜெப நேரம். முடிந்தவர்கள் அப்படியே முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ண முழங்கால் போட்டு எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உட்கார்ந்து ஜெபிக்கணும். கண்களை மூடி ஜெபிக்கணும். ஏன் நம்ம கண்ணை மூடுகிறோம் என்றால், நம்ம எண்ணம் சிதறக்கூடாது. ஒரு மனமாக இயேசுவை நினைத்து நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் மோகலாசஸை மறந்துடணும், உங்கள் இருக்கிற இடத்த மறந்துடணும். இயேசுவை மட்டும் நீங்கள் மனதில் நினைத்து, எனக்காக வந்த ஒரு ஆண்டவர், எனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தவர் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், என் பக்கத்தில் இருக்கிறார், என் வீட்டில் இருக்கிறார், அந்த உணர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். கண்ணை திறந்திருந்தீங்கன்னா அப்படியே பறக்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இருதயம் ஒருமனப்படாது, அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. சும்மா பேருக்கு உதட்டில் ஜெபிச்சா பிரயோஜனம் இல்லை, இருதயத்திலேருந்து ஜெபிக்கணும். அதனால தான் கண்களை மூடி நீங்கள் ஜெபிக்கணும். கணவன் மனைவி சேர்ந்து கை கோர்த்து குழந்தைக்காய் ஜெபிங்க. பாவத்தில் இந்த விடுதலை வேணும்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை வேணும், என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எங்கே உங்களுக்கு வியாதி, வலி, வேதனை, கட்டி, பிரச்சனை இருக்கிறதோ அங்கே கை வைத்து கொண்டு ஜெபிக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது ஒருவர் அவங்க மேலே கை வைத்து ஜெபிங்க. சின்ன பிள்ளைகள் ஜெபித்தாலும் இயேசு அற்புதம் செய்வார். சின்ன குழந்தைகள் கூட உங்கள் அம்மா மேலே, பாட்டி, தாத்தா மேலே கை வைத்து ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தை சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவே சுகம் தாரும், இயேசு இயேசு இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும்போது தான் அற்புதம் நடக்கும். அதனால் இப்போ அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இனி செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி. எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறீர், ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ என் பக்கத்தில் இருக்கிறீங்க, எங்கள் ஜெபத்தை கேட்குறீங்க, ஸ்தோத்திரம். என்னை தொடுங்க, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஜெபிங்க ஜெபிங்க. வாலிப தம்பி, வாலிப மகளே, ஜெபம் பண்ணுமா. ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவிருங்க, இந்த பாவ கட்டுகளை அறுத்து போடுங்க. இந்த மதுபான பழக்கம் வேண்டாம், புகைப்பிடிக்கிற பழக்கம் வேண்டாம், போதை வஸ்துகள் வேண்டாம். இந்த பாவத்துக்கு அடிமைத்தனத்தின் விடுதலை கொடுங்க. இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே என்னை குணமாக்கும், இந்த வியாதியை எடுத்து போடும், இந்த கேன்சர் வியாதி மறையட்டும். அந்த தகப்பனாருக்கு சுகம் கொடுத்தீங்களே, கேன்சரே இல்லாமல் பண்ணிட்டீங்களே, எனக்கு அப்படி ஒரு அற்புதம் செய்யுங்க, என்னையும் குணமாக்குங்க. ஆண்டவரே இயேசுவே சொல்லி ஜெபிங்க. எந்த இடத்துல உங்களுக்கு நோய் இருக்கிறதோ கை வைத்து ஜெபிங்க. வலி இருக்கிற இடத்துல கை வைத்து ஜெபிங்க. கட்டிகள் இருந்தால் அந்த இடத்துல கை வைத்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் அது மறைந்து போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கட்டிகள் மறைந்து இல்லாமல் போகிறது. நடக்க முடியாதவங்க காலில் கை வைத்து ஜெபிங்க. இப்போ வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் எழுமுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கொண்டே எழுமுங்க. காலை ஊன்றி நடக்க ஆரம்பிங்க. எழுமுங்க. பக்கவாத நோய் மாறுகிறது. ஒரு கால் ஒரு கை பாதிக்கப்பட்டு ஒரு தாயார் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. எழுமுங்க. இப்போ கையை நீட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை சுகம் உண்டாகிறது. இப்போ ஆண்டவர் அநேகருடைய கால்களை தொட்டு குணமாக்குகிறார். நடக்க முடியாத கால்கள் பலன் அடைகிறது, படுக்கை மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. கட்டுகள் அறுக்கப்படுகிறது, கட்டிகள் மறைகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இப்போ ஜெபிங்க. இயேசுவே கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், குழந்தை செல்வத்தை அருளி செய்யும். கணவன் மனைவி ஜெபம்னுங்க, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இயேசுவே இந்த பயம் என்னை விட்டு விலகட்டும், இந்த டிப்ரெஷன் என்னை விட்டு மாறட்டும், என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, என் மகளை தொடுங்க. ஜெபிங்க. ஆண்டவரே என் மகளுக்கு குழந்தை செல்வம் தாங்க. பெற்றோர் ஜெபம் பண்ணுங்க, கருத்தா ஜெபிங்க. நீங்க இயேசு அந்த பெயரை சொல்லுங்க. ஜெபிக்க அற்புதம் நடக்கிறது, விடுதலை உண்டாகிறது, நன்மைகளை காண்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதம் ஆண்டவர் தருகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இப்போ அப்படியே வலது கரம் உயர்த்துங்க. அப்படியே கரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து சத்தமாக சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை கேட்டீர், ஸ்தோத்திரம். எனக்கு அற்புதம் செய்து விட்டீர், ஸ்தோத்திரம். விடுதலை தந்து விட்டீர், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த விடுதலைக்காக, சுகத்திற்காக ஸ்தோத்திரம், அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்துட்டார். என்னாலே அதை உணர முடிகிறது. ஆவியானவருடைய தொடுதல் அநேகருக்குள்ளே வந்துவிட்டது. சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க. இன்னும் என்ன செய்யணும்? தினம் ஆண்டவரை துதிக்கணும். இயேசுவே எனக்கு தொட்டுட்டீங்க, சுகம் தந்துட்டீங்க, ஸ்தோத்திரம்.
அப்படின்னு துதிக்கணும். வேத புஸ்தகத்தை தினமும் காலையில் எழுந்த உடனே முதலாவது வசனத்தை வாசித்து ஜெபிக்கணும். உங்களுக்கு வேத